அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். இங்கே நம்ம இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பர் பார்க்குறோம். சரியா? இதில் நமக்கு அதே மாதிரியே இருக்கக்கூடிய அதே ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா 4,11 அதே சேம் ஒன் வேர்டு வந்திருக்கு பார்த்திங்களா, ரொம்ப எளிமையான கணக்கு. அடுத்தடுத்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது ஆக்சுவலாக இது மெட்ரிகுலேஷன் கொஷின் பேப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் 1 மார்க் டிஸ்கஸ் பண்ண முடியும். சில 1 மார்க்ஸ் கண்டிப்பாக புக்கில் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ 11th சம் பாருங்கள். த வால்யூம் ஆஃப் த cube of the side length v equal to x cube. Find the rate of change of the volume with respect to x when x is equal to 5 units. எல்லா கொஷின்ஸையும் ரீட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுலேருந்து கான்செப்ட் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஆன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின் நம்பர் 12. ப்ரூவ் தட் த ஃபங்க்ஷன் f of x is equal to x square minus 2x minus 3 is strictly increasing in 2, infinity சொல்லியிருக்காங்க. முதல்ல இன்க்ரீஸிங் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் கிரேட்டர் தென் 0 அந்த கான்செப்ட் தான் வரணும். ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் 7th சாப்டரில் எப்பயுமே ஒரு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஒரு செகண்ட் டெரிவேட்டிவ் அந்த ஆன்சர் பண்ணிக்கிறது நல்லது. ப்ரூவ் தட் அப்படின்னோடனே நீங்கள் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டாலும் ஒரு மார்க் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை. ஒரு சில நேரங்களில் அது மார்க்குக்கு கொடுக்க கீ பேப்பரில் இருக்காது. கொஞ்சமாவது நடத்துனதுக்கு ஒரு டெரிவேட்டிவாவது பண்ணிவிட்டு வாங்கினா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் டெரிவேட்டிவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சம் ஆல்ரெடி நமக்கு அதே கொஷின் பேப்பர்லேயே எலிஜிபிளாக இருந்துச்சு, ஆமாவா இல்லையா? df/dx. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டெரிவேட்டிவ் 2x ப்ளஸ் 3xோட டெரிவேட்டிவ் 3 × 1. x 2, dx 0.1. ஆன்சர் 0.7 ஆல்ரெடி known. ஓகே, நெக்ஸ்ட்டு 14th சம்மில் இங்கே யூனியன் இன்டர்செக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் v அப்படின்ற மாதிரி யூவை போடணும். இந்த இன்டர்செக்ஷன் சிம்மெண்ட்டை கேப் மாதிரி போடணும். ஓகேவா? v அப்படின்னா மேக்ஸிமம், கேப் அப்படின்னா மினிமம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் எது பெருசு, 0வா 1ஆ, 1 எது பெருசு, 1 இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த சம்மு 15th சம். 15th சம்மு ரொம்ப ரொம்ப டெட் ஈஸி. 2 ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்துக்குவாங்க, e1 e2ன்னு. அதில் e1 ஸ்டார் e2 ஈக்குவல் டு e1 அப்படின்னு இருந்தால் e2 ஐடென்டிட்டி எலமெண்ட்டு, இல்லை e1 ஸ்டார் e2 ஈக்குவல் டு e2 அப்படின்னா e1 எலமெண்ட் ஐடென்டிட்டி, இல்லை e2 பதிலாக e1 இருந்துச்சுன்னா e2 எலமெண்ட் ஐடென்டிட்டி அப்படின்ற மாதிரி வரும். இதில் ஐடென்டிட்டி எலமெண்ட்டு கேட்காத பட்சத்துக்கு இன்வர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் a1 ஈக்குவல் டு a2 அப்படின்னு முடியும். a ஸ்டார் a இன்வர்ஸ் ஈக்குவல் டு e அப்படின்ற டெஃபினேஷன் உள்ள இன்வர்ஸ் கான்செப்ட் வச்ச சம்ஸ். அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த தியரம் தான். எப்படி இருக்குன்னா, ப்ரூவ் தட் இன் an algebraic structure the inverse element if exists must be unique அப்படின்னு இருக்கும். ஓகே, நமக்கு இந்த establish the equivalence property, இந்த கேப் implies a condition, by condition, negation, contradiction, tautology, contingency இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். 16வது சம்மு ரொம்ப ரொம்ப சின்ன சம்மு தான், ரொம்ப நல்ல கான்செப்ட்டு கூட. ஓகேவா? இப்போ இதில் கண்டிஷன் கொடுத்துருக்கனால ஒரே ஒரு ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரூ ஃபால்ஸ், p ட்ரூவில் q ஃபால்ஸ்க்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஃபால்ஸ் தான் ஆன்சர். மீதி எல்லா மெத்தட் வந்தாலும் நீங்கள்
ட்ரூ போட்டுக்கலாம். TFF அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நெகேஷன் சிம்பிள் அது எப்படின்னா ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. இந்த கான்செப்ட் நினைவு பண்ணிக்கோங்க. அடுத்து கப். இந்த கப் அப்படின்னாவே உடஞ்சி போச்சுன்னு நான் சொல்லியிருக்கேன். கப்பு உடஞ்சதுனால எல்லாமே உடஞ்சி போச்சு. அப்போ எல்லாமே கெட்டது தான். ஸோ எல்லாமே ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ், மூணுமே ஃபால்ஸ். 2 ஃபால்ஸாக இருக்கும்போது ஃபால்ஸ் அப்படின்றத கப் அப்படின்றதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 17வது சம்மை. இந்த 17வது சம்மை ரொம்ப எளிமையான சம்மை. நமக்கு க்ளோஸர் இருக்கா? இருக்குது. கம்யூட்டேட்டிவில் அப்படியே அசிட்டிஸ் a+b/2 அப்படியே b+a/2ன்னு போட்டுக்கலாம். ஸோ கம்யூட்டேட்டிவ் இருக்குது. அடுத்து அசோசியேட்டிவ் இருக்கான்னு பார்க்குறப்ப a+b/2 போட்டுடணும். அடுத்து கண்டிப்பாக அது அடுத்து +c இன்னொரு /2 போடுவோம். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் கூட்டுறப்ப a+b+2c/4 அந்த மாதிரி வரும். அசோசியேட்டிவ் இருக்கா அப்படின்றத நம்ம தான் எக்ஸாமின் பண்ணணும். அடுத்து 18வது சம்மு. எவாலுவேட் x log x. இதில் லோபிதால் விதி, லாபிட்டல் ரூல் தான் தேரப்படாத கேஸில் வருது. இந்த சம்மை கொஞ்சம் வித்தியாசமான சம்மாக இருக்கும். கொஞ்சம் புக்கில் வந்து ரெஃபர் பண்ணணும். அடுத்து 19வது சம்மை. இந்த கண்டினியூட்டி கண்டிஷன் எப்போ வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கோ இப்போ கண்டினியூஸாக இருக்கும். இதுக்கு வந்து அந்த போன்ற இன்டர்வல்லாம் எடுத்து செய்திருப்பாங்க. ஒரு 3-4 சம் மட்டும்தான் எக்ஸாம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் ரேர் தான் கேட்குறதுக்கு, பட் இருந்தாலும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 20. யூஸ் த லீனியர் அப்ராக்சிமேஷன் டு ஃபைண்ட் அப்ராக்சிமேஷன் வேல்யூ ஆஃப் 123 2/3. இந்த 1 2 3 இது எந்தனுடைய கீழே பார்க்கணும். 2/3ன்னு இருக்குது, 3. அப்போ கியூபிக் ரூட்டு எது நியர்பை இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 123 வந்து நியர்பையாக வந்து 125 அப்படின்ற 5 க்யூபுக்கு வரும். ஸோ 5 க்யூபுக்கு வரனால 125 வந்து 5 க்யூப் நியர்பை. இப்போ f(x) வந்து x³ அப்படின்னு வச்சுட்டு இந்த லீனியர் அப்ராக்சிமேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணணும். 8th சாப்டரில் இருக்குது இந்த சம்மு. மேலே இருக்கிற 19th சம்முமே 8th சாப்டரில் தான் இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து ஒரு 5 மார்க் வந்து நமக்கு ஒரு 8 கேள்வி கொடுத்துருக்காங்க. 8 கேள்வியுமே ரொம்ப அருமையான கேள்வி தான். ஓகேவா? நமக்கு எஸ்டாப்ளிஷ் த ஈக்குவலன்ட் ப்ராப்பர்ட்டி கனெக்டிங் த பை கண்டிஷ்னல் வித் கண்டிஷ்னல் கொடுத்துருக்காங்க. கண்டிஷ்னல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ட்ரூ ஃபால்ஸ் போனால் மட்டும்தான் ஃபால்ஸ், இது எதுனாலும் நம்ம ட்ரூ போட்டுக்கலாம் ஆன்சரில். ஓகேவா? ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பை கண்டிஷன் வந்து +or- பெருக்கல் மாதிரி. ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலோ ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தாலோ ட்ரூ போடணும். இதுக்கு அப்படியே கான்ட்ராவர்ஸாக ஃபால்ஸ் போட்டுக்கணும். ஓகேவா? ட்ரூ ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ்னாலும் ட்ரூ. ப்ளஸ்ஸையும் ப்ராடக்ட் பண்ணாலோ மைனஸையும் ப்ராடக்ட் பண்ணாலோ ப்ளஸ் அப்படின்ற மாதிரி. ப்ளஸ்ன்றதை நான் ட்ரூவாகவும் மைனஸ்ன்றதை நான் ஃபால்ஸாகவும் இங்கே நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து கேப். நடுவில் ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, கேப். கேப் வந்து கண்டிப்பாக தலையில் தொப்பி. உண்மைன்றது தலைமை அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரூனா ட்ரூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து ப்ரூவ் தட் த அமாங் ஆல் த ரெக்டாங்கிள்ஸ் ஆஃப் த கிவன் பெரிமீட்டர் த ஸ்கொயர் ஹேஸ் த மேக்ஸிமம் ஏரியா.
இந்த மேக்ஸிமம் கேட்டிருக்கனால கண்டிப்பாக நமக்கு எஃப் டபுள் டாஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 0 தான் வரணும். இந்த சிங்கிள் டாஸ் வந்து 0 போட்டு நம்ம ஆன்சர் செய்யணும். ஓகேவா? இந்த பெரிமீட்டர் அப்படின்ற ரெக்டாங்கிள்ஸ். ஓகேவா? அடுத்து 22வது சம்மு பி கொடுத்துருக்காங்க. நம்ம லாப்லாஸ் ஈக்குவேஷன் இது ரெப்படேஷன் இப்போ பார்த்தப்ப வந்திருக்கு. ரொம்ப எளிமையான சம்மு, கரெக்டாக செய்யுங்க. ஓகேவா? அடுத்து வெரிஃபை the closure property, commutative property, associative property, existence of the identity, existence of the inverse for the operation, multiplication modulo 11 ஒரு சின்ன சப்செட் எடுத்துகிட்டு செட்டில் ரிமைண்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு வந்து கீழே அட்டவணை போடணும். கெய்லி டேபிள் போட்டுட்டு அதில் வந்து கண்டிப்பாக 1 3 4 5 9 தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது. ஸோ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஆல் த ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ரம் த டேபிள் வந்து நமக்கு வந்து ட்ரூன்னு சொல்லிடணும். த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த ஐடென்டிட்டி மட்டும் 1 வந்து ஃப்ரம் த டேபிளில் வருதுன்னு சொல்லி. இன்வெர்ஸ்னு பார்க்குறப்ப உன்னோட இன்வெர்ஸ் வந்து 1, 3யோட இன்வெர்ஸ் வந்து 4, 4ஓட இன்வெர்ஸ் வந்து 3, 5ஓட இன்வெர்ஸ் 9, 9ஓட இன்வெர்ஸ் வந்து 5 அப்படின்றது எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா 4 5 3 4 12, 12 11 போனால் 1ன்னு வரும். இந்த ஐடென்டி எலமெண்ட் வர்ற மாதிரி இன்வெர்ஸ் வரணும். அதுதான் இங்கே உள்ள ரூல். ஓகேவா? அடுத்து மெக்லாரின் சீரீஸு ரொம்ப எளிமையான சீரீஸ் தான். லாக் ஆஃப் 1 + x கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் அதுவாக வச்சுக்கிறனால எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 1/1 + x. 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x², -1/x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் +2/x³. இந்த ஒரு 4 மட்டும் செய்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா 0 அப்ளை பண்ணணும். ஸோ மெக்லாரின் ஃபார்முலா தெரியும் சீரீஸ்க்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் டாஸ் ஆஃப் 0/1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எஃப் டபுள் டாஸ் ஆஃப் 0/2 ஃபேக்டோரியல் இன்ட்டு x² ப்ளஸ் எஃப் ட்ரிபிள் டாஸ் ஆஃப் 0/3 ஃபேக்டோரியல் இன்ட்டு x³ ப்ளஸ் எக்ஸட்ரா அண்ட் ஸோ ஆன் அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து நமக்கு 23rd பி கொடுத்துருக்காங்க. ஹோமோஜீனியஸ் வாட் இஸ் த டிகிரி, வெரிஃபை யூலர் தேரம் ஃபார் எஃப் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்பயும் போல் எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் ஈக்குவல் டு t⁻n எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இதில் டிஎக்ஸ்க்கு டிஒய்க்கு அதுக்குரிய வேல்யூவெல்லாம் நம்ம புட் பண்ணணும். புட் பண்ணிவிட்டு அதோட டிகிரியை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பார்க்குறப்ப எல்லாத்துலேயுமே 3 தெரியுது. ஸோ அதனோட டிகிரி வந்து 3ஆக தான் இருக்கும். அண்ட் தென் எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என்எஃப் அப்படின்னு பண்ணணும். எண்ணுக்கு பதிலாக 3 போடணும், எஃப் போடணும். அதை ஒரு தடவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும், பார்ஷியலாக வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணணும். பண்ணி முடித்தா ஆன்சர் போட்டுறணும். அடுத்து 24 வந்து ரொம்ப முக்கியமான சம்மு. 2 கர்வ் ரெண்டுமே வந்து பேரபோலா தான். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க 0,0 1,1. இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் பிட்வீன் தம். இங்கே நமக்கு அந்த tan inverse ஆஃப் 4/3 அந்த ஆன்சர் தான் வரப்போகுது. நம்ம அதை கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணி செய்யணும். படம் கண்டிப்பாக மஸ்ட் வரையணும். பேரபோலாவோட படம் வரைஞ்சிட்டு இது ஒரு எடுத்துக்காட்டு சம் தான். அடுத்து வந்து நம்ம அந்த சம்மை வந்து செய்கிறோம். இப்போ வந்து ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இதில் வந்து நம்ம கம்யூட்டேட்டிவாக அசோசியேட்டிவாக எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். இது போக ஐடென்டிட்டியாக இன்வர்ஷன் வேறு பார்க்கணும்.
இதில் ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். க்ளோசர் அப்படின்றதுக்கு வந்து 2xy 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 அப்படின்றது தான் க்ளோசர் ப்ராப்பர்ட்டிக்கு வரும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மல்டிப்ளிகேட்டிவ் மேட்ரிக்ஸில் அது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து கம்யூட்டேட்டிவ் எப்பயும் போல் 2xyயை 2yxன்னு போட்டு செஞ்சுக்கலாம். ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து இ வந்து 1/2. அடுத்து இன்வர்ஸ் இன்வர்ஸ் வந்து 1/4a 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 என்ற மேட்ரிக்ஸில் எழுதிக்கணும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? இது கொஞ்சம் பார்த்துக்கங்க. இப்போ நம்ம 2 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? மறக்காமல் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.